வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உச்சநீதிமன்றம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு நோட்டீஸே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது புதுசாக நீங்கள் கேட்கலாமா? நிறையா இது வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இப்போவும் ஒரு மிகப்பெரிய கண்டனம். இது தமிழகம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால கூடுதல் முக்கியத்துவம். இதுக்கு நம்ம நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லைங்கிறத தாண்டி இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. முல்லை பெரியாறு அணை விஷயத்தில் அங்கே அணை பாதுகாப்பு குழு அமைக்கலை, நிபுணர் குழு அமைக்கலை. ஏன் அமைக்கலை அப்படின்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இது நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனைங்கிறதுனால இது நம்ம பேசியே ஆகணும். இதுக்கு மக்கள் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் பார்க்குறாங்கிறத பற்றி நமக்கு இப்போ இது பேசியே ஆகணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எந்த அளவுக்கு அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் பிரச்சனை வரும்போது, இப்போ நம்ம இந்த கர்நாடகத்துக்கும் நமக்கும் பிரச்சனை, முல்லை பெரியார் அணை கேரளாவுக்கும் நமக்கும் அந்த அணையை உயர்த்தணும், நிறைய பிரச்சனை. அங்கே இருக்கவங்க நாங்கள் அணை பாதுகாப்பு இல்லைன்னா சொல்லும்போது பாதுகாப்பாக இருக்குது. அதுக்கு தான் அணை பாதுகாப்பு குழு, அதை குழுவை போடாதனால 2 மாநிலத்துக்கு தேவையில்லாமல் விரோதம். அதையும் தாண்டி கர்நாடகத்துக்கும் நமக்கும் ஏற்கனவே இந்த ஆறு தண்ணி விடுறதுல பெரிய பிரச்சனை. திடீர்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக போட்டிருக்காரு. அப்போ கர்நாடகமும் தமிழ்நாடும் இந்த பங்கீடு நடக்கும்போது அவர் தான் உட்காந்துருப்பார். அவர் கர்நாடகத்துக்கு ஆதரவாக தானே பேசுவார். அவர் நியாயமாக நடந்துக்கிட்டாலும் அப்படி தானே பேச்சு வரும். இதை பண்ணலாமா? இதை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னோம். அதாவது எப்போ ஒரு போஸ்டிங் போட்டாங்களோ அப்பயே சொன்னோம், ஒன்றிய அரசு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இப்போ காவேரி நடுவர் மன்ற ஆணையம் அமைக்கணுங்கிறது அது பெரிய போராட்டம், அரசு இதில் வெளியிட்டவங்க ஜெயலலிதாமா, அதையும் நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் இன்றும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடலே. அதுக்கும் காரணம் ஒன்றிய அரசு. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்டை மோத விடுறதே ஒன்றிய அரசுடைய வாடிக்கையாக போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்குற விஷயம் என்ன? ஏற்கனவே முல்லை பெரியார் அணை விஷயத்தை உங்களுக்கு பென்னி குயிக் கட்டி அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து அந்த அணை உடைய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் படம்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய பீதியை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்ட்டு படம்லாம் டேம் வச்சு எவ்வளோ படம் வந்துருச்சு. ஆனால் உண்மையான தகவல் என்னென்னா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே போனால் அதை பார்வையிட விடுறதில்ல, நிறைய சிக்கல் இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. இப்போ கேரளாக்காரங்க என்ன சொல்லுவாங்க, கேரளா கவர்மெண்ட்டு எங்களுக்கு அணை பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இல்லைங்க அதை நம்பி தான் பல ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுது, அதனால் ஒன்றும் அணையெல்லாம் நல்லதாக இருக்குன்ட்டாங்க. ஆய்வு செய்த குழு இது வரைக்கும் 5 குழு அமைச்சாங்க, 3 கமிட்டி அமைச்சாங்க. எல்லாமே சொன்னது என்னென்னா, அணை மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் என்னென்னா எல்லா அறிக்கையும் அதே தான். எல்லா இன்ஜினியர்கள் கொடுத்த அறிக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அணை அப்படிங்கிறது மிக மிக பாதுகாப்பான, எந்த விதமான குறையும் இன்னொன்று அந்த கீழே அந்த அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பலமும் படுத்திட்டாங்க. கீழே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இதை ஒரு பெரிய பிரச்சாரம் நடத்திட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அணை பாதுகாப்பு குழு ஒன்று போடுங்க, அணை பாதுகாப்பு குழு ஆய்வு பண்ணட்டும், அது அப்பப்போ அறிக்கையை கொடுக்கட்டும். ஆனால் இப்போவும் அணைங்கிறது அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. யார்? கேரளா கண்ட்ரோல். அப்போ நம்ம ஆளுங்க போனால் அவங்களுக்கு உள்ள விடாமல் நிறைய பிரச்சனை நடந்தது. சரி, இந்த நிபுணர் குழுவை ஏன் அமைக்கலை? நிபுணர் குழுவை அமைக்காது யார் குற்றம்? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி பல வருடங்கள் ஆகிடுச்சு, இன்னும் நிபுணர் குழுவை அமைக்கலை. அப்போ நிபுணர் குழுவை அமைக்காதது யார் குற்றம்? அதேமாதிரி அணைகள் பாதுகாப்பு குழுவை அமைக்காது யார் குற்றம்? இப்போ உச்சநீதிமன்றம் கேட்குது. எப்பயும் போல் ஒன்றிய அரசு இல்லைங்க நாங்கள் அது பண்ணிடுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை 22ஆம் தேதி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையான இந்த முல்லை பெரியார் அணை விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசியாக வேண்டும். இந்த முல்லை பெரியார் அணையை வச்சுக்கிட்டு பிஜேபி, ஆனால் இப்போ பிஜேபிக்கு என்னென்னா, அங்கே ஓரளவுக்கு ஒரு சீட் வந்துட்டாங்க. யார்? சுரேஷ் கோபி மினிஸ்டர் ஆகிட்டார். தமிழ்நாடு அப்படி இல்லை, இங்கே ஒரு சீட்டு கூட வரல. அப்போ தமிழ்நாடா கர்நாடகமான்னு பார்த்தா அங்கே ஓரளவுக்கு அது ஓட்டு இருக்குது, இங்கே ஓரளவுக்குமே ஓட்டு இல்லை. அப்போ கேரள மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுறது. தமிழ்நாட்டிலேருந்து யாராவது நீங்கள் கோஷம் போட்டிங்கன்னா, பார்த்தீங்களா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய கோஷம் வருது, ஆனால் நாங்கள் கேரள மக்களுக்காக நிற்போம்னு அங்கே இருக்கிற அமைப்புகள்லாம் வரும். தேவையில்லாமல் என்ன பண்ணுவோம், கம்யூனிஸ்ட்டுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. எப்படி பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தான் தண்ணி விடலை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மெயின் பாயிண்ட் என்னது, இன்றைக்கி ஒன்றிய அரசை கேட்டது. இது மக்களுக்கு தெரிய வேண்டும். இந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க, நிறைய பிரச்சனை. ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்நாடகத்தில் தான் டங்ஸ்டன் அதிகமாக, 80% டங்ஸ்டன் இந்தியாவிலேயே அந்த பொருள் மூலப்பொருள் அது அங்கே தான் தயாராகுது. ஆனால் கரெக்டாக பார்த்தா அங்கே அமைக்காமல் தமிழ்நாட்டில் அமைப்பாங்க. அதுக்கு அடுத்து ராஜஸ்தான் 45%.
அங்கே அமைக்காமல் இங்கே பண்ணுவாங்க. இங்கே வெறும் 12% தான். 12% இருக்கக்கூடிய மதுரையில் அதை ஆலை அமைப்பாங்க. கர்நாடகத்தை அமைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது. அங்கே போய் கை வச்சா உதச்சி அனுப்பிடுவாங்க. தமிழர்கள் உதைக்க மாட்டாங்க. ஒரு அடி வாங்குவோம், நம்ம திருப்பி அடிக்க மாட்டோம், அடிக்கவும் நமக்கு தெரியாது. அப்படியே நம்ம இவ்வளோ கோவம் வருது, அப்படியே விட வேண்டியதான். மக்கள் அதுக்காக பல போராட்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஏங்க 2 பேர் சேர்ந்து அந்த தான் சொல்ல வேண்டியதானே, மோடி தாங்க காரணம்னு சொல்லிடுங்க. எடப்பாடி ஏன் சொல்ல மாட்டுறாரு? இதை ஏன் கொண்டு வந்தது? உடனே திமுக சொல்லுது அதை கொண்டு வந்தது நீங்கள், இவர் கொண்டு வந்தது நீங்கள். பிஜேபி அமைதியாக உட்காந்துருக்காங்க. நேற்று மதுரையில் எல்லாரும் போராட்டம் டங்ஸ்டனுக்கு எதிராக. பிஜேபி கலந்துக்கல. பிஜேபியை ஒரு ஓட்டு கூட போடக்கூடாதுங்க. அங்கே இருக்க பிஜேபி தலைவர்களாக இருக்கிற முதல்ல ராஜினாமா பண்ணுங்க. தமிழர்கள் தான் நீங்கள். என்னங்க பதவி பணம்? இந்த பதவி பணங்கிறதுக்காக இருக்கிற கேடுகட்ட கட்சியில் இருப்பாங்களா யாராவது? அது நேற்று அந்த போராட்டத்தில் கலந்து எல்லா விஷயத்திலையுமே ஆளுநர் தமிழை அவமதிக்கிறாரு. இல்லை ஆளுநர் செய்வது சரிதான். எப்படிங்க மனசு கூசாமல் சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் நீங்களாம் அரசியல் பண்ணணுமா வேணாமா? எப்படி உங்களால் இந்த மாதிரிலாம் பேச முடியுது? திமுக அதிமுக நம்ம சண்டையை வச்சுக்குவோம் சார். நம்ம தான் தொடர்ந்து சொல்லுவோம். திமுக வரட்டும், அதிமுக வரட்டும், விஜய் வரட்டும், சீமான் வரட்டும், வேல்முருகன் வரட்டும், ஐயா ராமதாஸ் வரட்டும், யார் வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுங்க. பிஜேபி தாங்க வரக்கூடாது. பிஜேபி தாங்க அந்நிய சக்தி நமக்கு. இவங்கெல்லாம் நம்பாளுங்க. அடிச்சுட்டாலும் பிடிச்சாலும் விஜய் நம்பூர் தான், ஸ்டாலின் அவர் தான். என்ன நம்ம அவரை விமர்சிக்கலாம், நமக்கு அந்த உரிமை இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாடு தானேங்க, விமர்சிப்போம், பாராட்டுவாங்க. நம்ம முதல்வருங்க, நம்ம விஜய், நம்ம எடப்பாடிங்க. நம்ம சொல்கிறது என்ன? இவங்க யாருங்க நம்பாளுங்களை இது பண்ணுறதுக்கு? இந்த மாதிரி அதாவது பிஜேபி தான் முற்றிலும் புறக்கணிக்கணும். சில பேர் கேட்குறாங்க பிஜேபி ஏன் வர வேண்டும்? பிஜேபி ஏன் வரக்கூடாதுங்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. ஏன் வரணுங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இல்லை. வேணா ஒன்று சொல்லலாம், கடவுள் தலைவராக இருக்கார் அதனால் வரணும்னு ஒரே மேட்டரில் சொல்லிக்கலாம். மற்றபடி இன்னைக்கு சொல்லிட்டாங்களே உச்சநீதிமன்றம், இது யார் தப்பு? இதுக்கு ஐயா அண்ணாமலை என்ன பதில் சொல்ல? மற்றதுக்கெல்லாம் கந்தசாமி மாதிரி வரீங்களா ஐயா? நம்ம ஆளுநர் பதில் சொல்லுங்கள். ஏன் மாணவி விஷயத்தில் ஐயா ஆளுநர் பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் அவங்க அமைதியாக இருக்கீங்க? எல்லாத்துலையும் கருத்து சொல்லுவீங்களே. இன்னொன்று இப்போ இதையும் பேசி ஆகணும், மறந்துட்டோம். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி இருக்குங்கிறார். இதை கம்யூனிஸ்ட் சொல்லலாங்க, நீங்கள் சொல்லலாமா? ஐயா நீங்கள் தான் ஐயா கவர்மெண்ட்டு. கவர்னரும் ஒரு பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். நீங்கள் சப்போஸ் எமர்ஜென்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா சிஎம்ஐயோ உள்துறை செயலாளரையோ கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே. இது தெரியாதா? ஐபிஎஸ் படித்து இன்டெலிஜென்ஸ்லாம் இருந்தேங்கிறீங்க, எப்படி விட்டீங்க? அதனால் தொடர்ந்து சொல்கிறோம், ஆளுநர் அவர்கள் எமர்ஜென்சி பற்றி பேசுனது தவறு. கட்சிக்காரங்க பேசலாம், இவரும் கவர்மெண்ட்டில் ஒரு அங்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் இவர் கூப்பிட்டு கேட்க எல்லா உரிமையும் இருக்குது. இதுக்கு பேசுகிறாரு. நீங்களும் கவர்மெண்ட்டு தானே. அப்போ உங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கீங்க. இது அதாவது கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆளுநரை பற்றி பேசிட்டோம். இது உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வெளுத்து வாங்கியிருக்குது. இன்னும் வெளுத்து வாங்கிடுங்க. 22ஆம் தேதி இன்னும் அந்த அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு நியாயம் பிறக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.